ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். சீவன். ஆசிரியர் கந்தர்வன். குரல் வெண்பா. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. குழுப்பிள்ளைக்கு ஒரு வாரமாகவே மனது சரியாயில்லை. விரட்டி விரட்டி பார்த்தும் இந்த கிறுக்கு பிச்சைக்காரன் மறுபடி கோயிலடியில் வந்து படுத்துக் கொள்கிறான். நிற்கவே பயப்பட வேண்டும். அந்த இடத்தில் போய் இவன் நீட்டி நிமிர்ந்து படுத்துக் கொள்கிறான். ஊருக்கு வெளியே அத்துவானமாய் பரவி கிடக்கிறது அந்த பொட்டல். நடுவில் ஆகாயத்திற்கு வளர்ந்த ஒற்றை அரசமரம். அதன் கீழ் ஆயுதபாணியாய் முனியசாமி சிலையும் அருகில் கடல் போல் கிடக்கும் ஊருணியின் நீரும் யாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த பெரிய பொட்டலுக்கு யாரும் வேறு காரியங்களுக்கு சென்றதில்லை. எதற்காகவும் யாரும் அந்த அரச மரத்தின் ஒரு கொழுந்தை கூட பறித்ததில்லை. சாமி கண்ணெதிரே உள்ள 10 அடி நிலத்தில் யார் காலும் பட்டதில்லை. கைதான் படும், எடுத்து நெற்றியில் பூச. இந்த ஊரும் சுற்று வட்டாரங்களும் முனியசாமி மேல் எவ்வளவோ பயமும் பக்தியுமாயிருந்து வருவது இந்த கிறுக்கு பிச்சைக்காரனுக்கு புரிய மாட்டேன் என்கிறது. சட்டை வேட்டியெல்லாம் கிழிந்து சீளைப்பேன். பத்திய பயல் பயமில்லாமல் அங்கே போய் படுப்பதும், பொட்டலில் அங்கிங்கென்றில்லாமல் எங்கும் போவதும் வருவதும் நடக்கக்கூடியதில்லை. எல்லாம் இந்த இளவட்ட பயல்கள் சேர்ந்து கொடுத்த இடம். ஒரு மாதத்திற்கு முன் எங்கேயோ கிடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் கிறுக்கன். வெயில் வந்து வெகு நேரத்திற்கு பின் கோயிலடியிலிருந்து எழுந்து ஊருக்கு வருவான். அலுமினிய தட்டெடுத்து வீடு வீடாய் கஞ்சி கேட்பான். கஞ்சி என்று ஒரு சத்தம் போட்டுவிட்டு வாசலில் உட்கார்ந்து விடுவான். கஞ்சி ஊற்ற வேண்டும். அப்புறம்தான் எழுந்திருப்பான். ரொம்ப வீடுகளில் அந்நேரத்திற்கு கஞ்சி இருக்காது. நீரார தண்ணீரை சொரசொரவென்று ஊற்றி பொம்பளைகள் அவனை ஏமாற்றுவார்கள். தட்டில் என்ன விழுந்தது என்பதை பார்த்தறியத் தெரியாது. தட்டில் என்னமாவது விழுந்ததும் எழுந்து அடுத்த வீட்டிற்கு போவான். கஞ்சி என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் உட்கார்ந்து விடுவான். கையில் என்ன கொடுத்தாலும் வாங்குவதில்லை. எல்லாம் தட்டில்தான் போட வேண்டும். ஒரு நாள் கந்துப்பிள்ளை வீட்டிற்கு டவுனிலிருந்து விருந்தாளிகள் வந்ததால் இட்லி சுட்டுக் கொண்டிருந்த வேளை கிறுக்கன் கஞ்சி என்று வந்து உட்கார்ந்து விட்டான். கஞ்சிப்பிள்ளை சம்சாரம் இருந்தால் கொடுக்கக்கூடிய பொம்பிளை 2 இட்லியை சட்னியில் பெரட்டி எடுத்து வந்தது. கிறுக்கன் முன்னால் இருந்த தட்டில் அநேக பொம்பிளைகள் நிறைய நீரார தண்ணீரை ஊற்றியிருந்தார்கள் போல. தட்டில் தண்ணீர் அலையடித்தது. கந்துப்பிள்ளை சம்சாரம் 2 இட்லிகளையும் கிறுக்கன் முகத்திற்கு நேரே நீட்டியது. கிறுக்கன் கையை நீட்டவில்லை, தட்டை காண்பித்தான். கந்துப்பிள்ளை சம்சாரத்திற்கு சங்கடமாய் போய்விட்டது. கையிலே வாங்கிக்க பொம்பிளைகளுக்கு மேலே இறக்கம் பொத்துக்கிட்டு வந்து ஊருணி தண்ணிய ஊத்திவிட்டிருக்காக என்றது. மறுபடியும் கிறுக்கன் தட்டை காண்பித்துவிட்டு பேசாமல் உட்கார்ந்து விட்டான். கந்துப்பிள்ளை சம்சாரம் ஒன்றும் தோன்றாமல் கொண்டு வந்த 2 இட்லிகளையும் தட்டு தண்ணீருக்குள் போட்டுவிட்டு போனது. சட்னியில் ஒட்டியிருந்த கடுகும் இட்லிகளும் நீரார தண்ணீரில் மிதந்தன. தட்டு நிறைந்ததும் கோயிலுக்கு நடக்கையில் இளவட்ட கூட்டம் கிறுக்கனை வழிமறிக்கும். ஒரு ஆள் பீடி கொடுக்கும். கிறுக்கன் கையால் வாங்க மாட்டான். தட்டில்தான் போட வேண்டும். நீரார தண்ணீரில் பீடி அசிங்கமாய் மிதக்கும். எடுத்து துடைத்து காதில் சொருகிக் கொள்வான். சமயத்தில் காய வைத்து மடியிலிருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைப்பான். ஒரு நாள் மடியிலிருந்த தீப்பெட்டியை எடுத்தான். குச்சி இல்லை. இளவட்டங்களை பார்த்தான். ஒரு ஆள் தீப்பெட்டியை அவன் கைக்கு நேரே நீட்டி, இதையாச்சும் கையிலே வாங்கிக்க என்றான். கிறுக்கன் கையை நீட்டவில்லை, தட்டை நீட்டினான். தீப்பெட்டி நீரார தண்ணீரில் மிதந்தது. சட்டென்று எடுத்து 2 ஓரங்களையும் தேய்த்துவிட்டு பற்ற வைத்தான். இளவட்டங்கள் என்னென்னவோ செய்து பார்த்தும் கிறுக்கனின் கை நீளவில்லை. தட்டுதான் நீண்டது. கிறுக்கனுக்கு 40 வயதிற்கு மேல் இருக்கும். பேச்சு கொஞ்சம்தான். அதுவும் முன் பின்னாய் குழறி வரும். கிட்ட வந்தால் 7 நாத்தம் நாரும். ஒரு நாள் இளவட்டங்களும் ஊர் ஆள்களுமாய் சேர்ந்து தெகத்தி கொண்டு போய் ஊருணிக்குள் முங்கவிட்டார்கள். ஒரு முங்கோடு தண்ணீரிலிருந்து வெளியில் வந்து தரையில் உட்கார்ந்தான். கிழிந்த சட்டையையும் வேட்டியையும் களைய சொல்லி எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அப்புறம் யாரும் அவனை குளிக்க வைக்கவில்லை. இருட்டு நேரத்தில் கோயில் பக்கமாய் நடந்து செல்ல இளகின மனசுக்காரன் எவனாலும் முடியாது. இருட்டில் முனி நடமாடத் தொடங்கிவிடும். யார் எதிர்பட்டாலும் திரும்ப நின்று பிடரியில் அடிக்கும். ரத்தமாய் கக்கி சாவன். பொம்பளைகள் ராத்திரிகளில் உட்கார்ந்து ஊர்க்கதை உலக கதைகளெல்லாம் பேசுவார்கள். ஒரு பேச்சாவது முனியசாமி மகிமையை பற்றி பேசாமல் மகாநாடுகள் முடிவதில்லை. வாய்பார்க்க வரும் நண்டு சுண்டுகளுக்கு அவைகளை கேட்டு நெஞ்சு குலை நடுங்கும். ஒரு சமயம் பன்னந்தையிலிருந்து ஒரு நடுவயது ஆள் மொட்டை வண்டி நிறைய நெல்லை ஏற்றிக்கொண்டு இந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தான். கோயில் பாதையில் முனி நடமாட்டம் இருக்கும் என்பதை தெரியாத ஆள் அண்டை அசலில் உண்டா? சாவடி பாதையில் வண்டியை ஓட்டிக்கொண்டு போயிருக்கலாம். சுத்துப்பாதையில் போவானேன் என்று கோயில் பாதையில் ஓட்டிக்கொண்டு வந்தான். கோயில் நெருங்க அருவாய் ஏதேதோ தெரியவும் ஆளுக்கு அடிவயிறு கலங்க ஆரம்பித்து விட்டது. விரட்டிக்கொண்டு ஓடிவிடலாம் என்று மாட்டு வாளை முறுக்கியிருக்கிறான். 4 கால் பாய்ச்சலில் வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் கோயிலை தாண்டி விடலாம்.
ஆனால் திடீரென்று 2 மாடுகளும் எதையோ பார்த்து மிரண்டு திமிரி பூட்டாங்கயிற்றை அறுத்துக் கொண்டு ஊருணி பக்கம் ஓடின. வண்டிக்காரன் ஏறிட்டு பார்த்தான். மேக்கால் அந்தரத்தில் நிற்கிறது. வண்டியிலிருந்து இறங்கியிருக்கிறான். என்ன பார்த்தானோ ஏது பார்த்தானோ முழிச்சபடி வாயிலிருந்து கட்டி கட்டியாய் ரத்தம் கக்கி கிடந்தான். கீழ் வீட்டு வள்ளி அம்மாச்சி கண்ணால் பார்த்தது இது. ஒரு நாள் காலங்கரை பக்கம் விறகு பொறக்க போயிட்டு வரும்போது பொழுது அடையத் தொடங்கிவிட்டது. இன்னும்தான் இருட்டலிய பொழுது மசமசவென்ற நேரம்தானே, கோயில் பாதையிலேயே போய்விடலாம் என்று ஓட்டமும் நடையுமாய் தலையில் விறகு கட்டோடு வந்து கொண்டிருந்தாராம். கோயிலுக்கு நேரா வரும்போது கருப்பா என்னவோ ஒன்னு வழியை மறைத்திருக்கிறது. இது முனியையாதன் என்று வள்ளி அம்மாச்சிக்கு அனுமானம். கும்பிடக்கூட கை வரவில்லை. கும்பிட்டிருந்தால் ஒருவேளை அது தன் பாதையில் போயிருக்கும். கும்பிடு ஒன்று கையை தூக்கினால் கையிரும்பாய் கணக்கிறது. எதிரே அது மலை போல் நிற்கிறது. ஒரு பாக்கு கடிக்கிற நேரம்தான். சடால் என்று தலை குப்புற விழுந்து விட்டது அம்மாச்சி. கோயில் காரியமாய் வந்த கூழுப்பிள்ளைதான் தூக்கி நிறுத்தி விபூதி பூசி கூட்டி வந்தார். 10 நாள் படுக்கையில் கிடந்து சௌகரியமானது. சுருள் காற்று எப்போதாவது சுழற்றி அடிக்கும். பிள்ளைகளை அந்த பக்கம் போகக்கூடாதென்று பொம்பளைகள் பிடித்து வீட்டிற்குள் நிறுத்தி விடுவார்கள். முனியையா வேடைக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார் என்று மெதுவான் குரலில் சொல்வார்கள். மழை சோ வென்று கொட்டும் முனியையா எச்சி துப்புகிறார் என்பார்கள். பொம்பளைகள் நடுச்சாமத்தில் தெரு தெருவாய் நாய்கள் ஓங்கி குலைக்கும். திண்ணையில் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். தூக்கி வாரி போட்டு எழுந்து பார்ப்பார்கள். ஆள் நடமாட்டம் இருக்காது. முனியையாதான் காவல் சுற்றி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டு படுப்பார்கள். சின்னன் சிரிசுகள் இவைகளை கேட்டு கேட்டு உடம்பெல்லாம் பயத்தோடு தூங்குவார்கள். அநேகமாக பிள்ளைகளின் சொப்பனங்களில் முனியையா வானத்திற்கும் பூமிக்கும் கண்ணங்கரேல் என்று பெரிய வாய் திறந்து பெரிய பெரிய அறிவாள்களுடன் வருவார். உச்சமான நேரங்களில் முழித்துக் கொள்வார்கள். வெளியில் போய் ஒதுங்கிவிட்டு வர அம்மாக்களை எழுப்பி அழுவார்கள். அப்படிப்பட்ட துடியான தெய்வம் கூழுப்பிள்ளையின் குடும்பம் ஒன்றிற்குதான் கட்டுப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். கூழுப்பிள்ளையின் வம்சப் பெயரே முனியசாமிதான். பரம்பரையாக அவர்களுக்கு புஞ்சை அதிகம். ஆய்க்குடிக்காட்டில் பாதி அவர்களுக்குதான். கேப்பைதான் காடு முழுவதிலும் கண்டு முதலாகும். அநேகமாக 2 வேளையாவது அவர்கள் வீட்டில் கூழ்தான். இது பழக்கத்திலாகி கல்யாண வீடுகளில் வடை பாயாசத்தோடு சாப்பிட்டு வந்தால் கூட வீட்டிற்கு வந்ததும் ஒரு கட்டி கூழை கரைத்து குடித்தால்தான் அந்த வீட்டு ஆள்களுக்கு வயிறு நிறைந்தது போல் இருக்கும். ஊரிலேயே அவர்கள் வீட்டு ஆள்களுக்கு மட்டும் நெஞ்சுக்கு கீழே பானையை சாத்தி வைத்தது போல் வயிறிருக்கும். வெகு ஆள்கள் இந்த அதிசயத்தை பார்த்துவிட்டுதான் கூழுப்பிள்ளை வீடு என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் யார் என்ன பேர் வைத்து கூப்பிட்டாலும் அவர் பத்திரங்களில் முனியசாமி என்றுதான் எழுத்து கூட்டி கையெழுத்து போடுவார். முனியசாமியை இங்கே கொண்டு வந்ததே அவர்கள் வீடுதான். கூழுப்பிள்ளையின் தாத்தனுக்கு தாத்தன் வேட்டையில் மிச்சமான பிரியமுள்ளவராம். வேட்டையாடிக் கொண்டே போனவர் காட்டுக்குள் பாதை மாறி ஆப்பனூர் காட்டுக்கே போய்விட்டாராம். இருட்டில் சுற்றி வந்திருக்கிறார். நெருக்கமான காட்டில் வழி புலப்படவில்லை. பசியும் களைப்புமாய் நட்ட நடுக்காட்டில் விழுந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். பளபளவென்று பொழுது விடியும் நேரத்தில் யாரோ தன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டது பொல் தோன்றி எழுந்திருந்தார். அப்போதுதான் முனியையா அவர் கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறார். மனுஷன் மாதிரியும் இருந்திருக்கிறது, சாமி மாதிரியும் இருந்திருக்கிறது. கண்ணை கசக்கிவிட்டு தன் கையிலேயே கிள்ளி பார்த்திருக்கிறார். உத்து பார்த்ததில் வந்த உருவத்தின் கால் பூமியில் படவில்லை என்பதை தெரிந்து கொண்டார். என்ன பார்க்கிறே? என் பேரு முனியையா. காட்டில் அலைஞ்சு சோர்ந்து வருது. இனி எனக்குன்னு ஒரு இடமும் சனமும் வேண்டும். என்னை ஒரு பச்சை பானையில் அடைச்சு உன் ஊருக்கு கொண்டு போ. உன் ஊருக்கு ஒரு குறையும் வராம பாத்துகிறேன்னு சொன்னாதாம். பச்சை பானையை தலையில் வைத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டே இருந்தாராம் அந்த ஆள். பொழுது சாய்கிற நேரம் ஊருணிக்கு நேரே இந்த பொட்டலுக்கு வரும்போது பானைக்குள் இருந்த முனியசாமி, எனக்கு தண்ணி தவிக்குது, இறக்கிவிடு என்றதாம். இறக்கி வைத்துவிட்டு ஊருணிக்குள் போய் துண்டை தண்ணீரில் நனைத்து எடுத்து வந்து பானைக்குள் பிழிந்து ஊற்றினாராம். தண்ணீரை குடித்ததும் முனியசாமி கேட்டதாம், அந்தா தெரியுதே, அதுதானே உன் ஊர்? ஆமா என்றாராம் இந்த ஆள். அப்போது முனியசாமி சொன்னதாம், என்னை இங்கேயே விட்டுவிடு. என் கோலத்தில் எனக்கு ஒரு சிலை வை. என் சிறைக்கு பின்னால் ஒரு அரசமரக் கன்றை ஊன்றி வை. அந்த அரசமரம்தான் எனக்கு குடையும் கோபுரமும். பின்னால் என் மகிமை தெரிந்து யாரும் எனக்கு கூரை போட்டு கோபுரம் கட்டி பிரகாரம் கூட்ட வேண்டாம். நான் நாடு காடெல்லாம் சுற்றி திரிய வேண்டும். எனக்கு உண்டான பூசை காரியங்களுக்கு நீயும் உன் வம்சமும் தான் பொறுப்பு. உனக்கும் உன் வம்சத்திற்கும் இனி ஒரு குறையும் இல்லை. அதன்படி நட்டு வளர்த்ததுதான் அந்த பெரிய மரம், வைத்து கும்பிடுவதுதான் அந்த பெரிய சிலை. முனியையாவின் மகிமை வர வர அக்கம் பக்கமெல்லாம் பரவி தூரத்து நகரங்களிலெல்லாம் ஆட்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள். 26 கிராமங்கள் கூடி முனியையாவிற்கு எருது கட்டு எடுத்தார்கள். மதுக்குடம் தூக்கினார்கள். பொங்கல் வைப்பதும் ஆடு வெட்டுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமளிப்பட்டு வந்தது. கூழுப்பிள்ளை வம்சத்திற்கும் ஊருக்குள் இதனால் ஒரு மரியாதை இருந்து வந்தது. ஆனால் கொஞ்சம் காலமாகவே நிலைமைகள் ஒழுங்காயில்லை. ஊருக்குள் பஸ் வந்துவிட்டது. பிள்ளைகள் டவுனுக்கு போய் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
படித்த வெடலைகள் முன்பெல்லாம் மதுரை மெட்ராஸ் என்று வேலைக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். இப்போ படிக்கிறவர்களுக்கு எந்த ஊர் பக்கமும் வேலை கிடைக்கவில்லையாம். வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன? பேசாமல் அவன் அப்பன் பாட்டன் போல இருந்தது போலிருந்து, பேசியது போல பேசி, அனுபவித்தது போல அனுபவித்து சாக வேண்டியதுதானே? இப்போது திரிகிற பயல்களுக்கு உடம்பெல்லாம் கிறித்துவம். எல்லா சாதிக்கார பயல்களும் சேர்ந்து சங்கம் வைக்கிறார்களாம். தொலையட்டும். இந்த பயல்கள் சிகரெட் குடிக்கவும் பீடி குடிக்கவும் இந்த ஊரில் ஒதுக்கமாய் ஒரு இடம் கூடவா இல்லாமல் போய்விட்டது? முனியையா கோயில் முன்னால் அரசமரத்தடி காத்தில் பீடி குடித்தால்தான் பயப்புள்ளைகளுக்கு சொர்க்கம் தெரிகிறதாம். கோயில் அரசமரத்தின் அடிமண் மழை அரிப்பில் பேர்ந்து கிடந்ததை பார்க்க குழுப்பிள்ளை ஒரு நாள் மத்தியானம் கோயில் பக்கம் போனார். இந்த வெட்டி சோற்று கூட்டம் மர நிழலில் ராஜாக்கள் மாதிரி உட்கார்ந்திருந்தது. ஒரு கையில் பீடி என்ன, மறுகையில் புஸ்தகம் என்ன. உலகத்தையே பிடிக்கப் போவது போல சவடால் பேச்சென்ன. பக்கத்தில் தட்டை மட்டுமே நீட்டுவென்கிற கிறுக்கன் வேறு சீலைப்பேன் பத்தி பொய்க்குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறான். குழுப்பிள்ளைக்கு கோபம் வந்தால் சாமி வந்துவிடும். நாத்த பயல்களா, இது என்ன சாமின்னு நினைச்சு இங்கே உக்காந்து காலித்தனம் பண்றீங்க? அடே அடே, இது துடியான தெய்வம்டா, கண்ணு அவிஞ்சு போகும்டா, ஓடுங்கடா என்றார். பட்டாளம் நகரவில்லை. பீடிகளை மறைத்துக் கொண்டு மரியாதையாய் உட்கார்ந்து அவரை பார்த்து சிரித்தது. சிரிக்க சிரிக்க குழுப்பிள்ளை கொப்பளித்து போனார். முனியையாவையாடா எழப்பவா நினைக்கிறிய? மரியாதையாச் சொல்றேன், ஓடி போயிருங்க. திங்கவாய்க்கு இனிமே சோறு கிடைக்காது. பாண்டியா பிள்ளை மகன் பதில் சொல்றான். எங்களுக்கு சோறு கிடைக்காம போறாது இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே முனியையா? ஏன் இன்னும் கூழா குடிக்கிறிய? உங்களுக்கு சோறு தரவே 7 தலைமுறைக்கும் இதாலே முடியல. எங்க சோத்தத்தானா பறிச்சிரும். ஆய்க்குடியிலே மழை பெய்ஞ்சிருக்கு. ஏற கட்டிக்கிட்டு உழுக போங்க மாமா, அப்பத்தான் கூழாவது ஒழுங்காக கிடைக்கும். குழுப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பித்தது. பயல்களை விட்டுவிட்டு பக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த கிறுக்கனை பார்த்தார். பல்லை நர நர வெனக்கடித்துக் கொண்டே ஒரு சுள்ளியை எடுத்து அதனை இன்ன இடமென்று பாராமல் விளாச ஆரம்பித்தார். இப்போதும் அந்த பாண்டியா பிள்ளை மகன்தான் வந்து கையை பிடித்துக் கொள்கிறான். பெரிய மனுஷன் மாதிரி அழுத்தமாய்ச் சொன்னான். அனாவசியமாய் அசலூர்காரனை அடிக்காதியே. பிடித்த கையை உதறிவிட்டு கிறுக்கனின் அழுக்கு மூட்டை தகர டப்பா எல்லாவற்றையும் எடுத்து குழுப்பிள்ளை மூளை கொன்றாயறிந்தார். இந்த கிறுக்கன் இனிமேல் இங்க வந்து படுத்தால் ஒன்னு முனியையா அடிக்கோணும், இல்ல நான் இவனை கொலை பண்ணணும் என சொல்லிக்கொண்டே கை காலை வேகம் வேகமாய் உதறிக்கொண்டு நடந்தார். பயல்களோடு நேரடியாக இதற்கு மேல் மோதினாள். ஊருக்குள் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று கிறுக்கன் மேல் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு போனார். தூக்கம் கலைந்து போய் கிறுக்கன் அழுக்கு மூட்டையையும் தகர டப்பாவையும் அலுமினிய தட்டையையும் எடுத்து வந்து தலைமாட்டில் வைத்து மறுபடி தூங்க ஆரம்பித்தான். அதுவரை நடந்ததை அப்போதே ஒரு கொட்டாவி விட்டு முடித்து குரட்டையும் விட்டபோது வெட்டி சோறுகள் ரசித்து சிரித்துவிட்டு கிளம்பின. மறுமறு நாட்களில் வழக்கம்போல் கிறுக்கன் கஞ்சி என்று வீட்டு வாசல்களுக்கு வருவதும் மற்ற நேரமெல்லாம் முனியையா கோயில் அரசமரத்தடியில் தூங்குவதும் நிற்கவில்லை. இளவட்டங்கள் அவனிடம் குழுப்பிள்ளை பற்றி வேடிக்கையாய் ஏதாவது கேட்டால் சம்பந்தமில்லாம பேசிவிட்டு ஓடிவிடுகிறான். குழுப்பிள்ளை மட்டும் கையில் கம்போடு அவனை விரட்டி விரட்டி பார்த்தார். ஆனால் அவன் வேறு இடத்தில் படுப்பதாக இல்லை, வேறு ஊருக்கு போவதாக இல்லை. ஒரு நாள் சாயங்காலம் வடக்கு பக்கமாயிருந்து காற்று பலமாய் ஊருக்குள் வீச ஆரம்பித்தது. முதலில் யாருக்கும் அது பெரிதாய் தோன்றவில்லை. நேரமாக ஆக காற்று உக்கிரமடைந்தது. பிரி போட்டு கட்டிய வைக்கோல் படப்புகளும் கூரைகளிலிருந்து ஓலைகளும் லேசாய் பறக்க பார்த்தன. வைக்கோல் படப்புக்கு மேல் காற்றுக்கு அணைவாய் வாசல் கல்லை தூக்கி ஏற்றிக் கொண்டிருந்தார் குழுப்பிள்ளை. கீரந்தையிலிருந்து கோயில் பாதை வழியாய் காற்றில் அல்லாடி வந்த ஒரு ஆள் தலைவிரி கோலமாய் அந்தேரம் கத்திக்கொண்டு தெருவில் போனார். காத்துக்கு கோயில் அரசமரம் வேரோடு ஆடுது. கீழே அந்த கிறுக்கன் படுத்திருக்கான். காத்திலே மரம் விழுந்தால் சாமி என்னாகுமோ, ஆள் என்னாவானோ? எனக்கு கிட்ட போக பயமா இருந்துச்சு. ரோட்டிலே பார்த்திட்டு ஓடியாரேன். ஏத்திக் கொண்டிருந்த வாசல்களை கீழே போட்டுவிட்டு குழுப்பிள்ளை தார்பாச்சாக கட்டிக்கொண்டு கோயிலை பார்த்து ஓடினார். அவர் ஓடுவதை பார்த்து பின்னால் ஆட்கள் திரண்டு காற்றுக்கு மீறி ஓடி வந்தார்கள். கோயிலுக்கு சமீபத்தில் குழுப்பிள்ளைதான் வந்து கொண்டிருந்தார். அத்துவான பொட்டலில் காற்றை மறிக்க ஒரு சுவரும் இல்லை. கோயிலடி அரசமரத்தை தவிர ஒரு செடி கொடியும் இல்லை. அரசமரம் வில்லாய் வளைந்து ஆடியது. வேர் பக்கங்கள் விரிந்து வெளியே வந்து கொண்டிருந்தன. குழுப்பிள்ளை கண்ணாலேயே பார்த்தார். அந்த கிறுக்கன் அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து அழுக்கு மூட்டையையும் தகர டப்பவையும் அலுமினிய தட்டையும் தூக்கிக் கொண்டு மரத்தடியை விட்டு 20 அடி தூரம் நடந்திருப்பான். சட சடவென்று அரசமரம் வேரோடு தூரோடு முனியசாமி சிலை மேல் விழுந்தது. குழுப்பிள்ளை கிட்ட வந்து கதற கதற பார்க்கிறார். சின்ன சின்ன கற்களாய் சிலை பரவி கிடந்தது. ஊர்ஜனம் கூடிவிட்டது. குழுப்பிள்ளைக்கு கண்கள் போங்கி வந்தன. கிறுக்கன் தப்பிச்சுட்டான், சாமி போயிருச்சே. இப்போதும் பாண்டியா பிள்ளை மகன்தான் பதில் சொன்னான். அவன்கிட்டே சீவன் இருந்துச்சு. காத்து உரைக்கவும் எழுந்திருச்சு நடந்திட்டான்.